பார்வதியை திரும்ப கைலாயத்துக்கு போக சொல்லி கௌரி கேட்கறாங்க அப்படிங்கறதையும், பார்வதி சிவன் கிட்ட சொன்ன வார்த்தைகள் நினைச்சு பாக்குறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். பார்வதி கௌரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் அந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கேன், எல்லா வீடுகளையும் நான் இருக்கேன், சரியான நேரம் வரும்போது நான் கண்டிப்பா கைலாயத்துக்கு திரும்புறேன் அப்படின்னு அவங்களுக்கும் உறுதியா சொல்றாங்க. சிவன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. பார்வதி அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் சிவன் கிட்ட மனசுக்குள்ளேயும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட பக்தியோட இந்த வேண்டுதல் நிறைவேறது உங்க கையில தான் இருக்கு, ஏன்னா இந்த வேண்டுகோள் உங்களுக்கானது அப்படின்னு நினைக்க சிவனும் அதை கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த பெண்கள் எல்லாம் அவங்களோட இடத்துக்கு வர்றாங்க. அங்க மாதங்கி தாயார் உட்கார்ந்து இருந்தாங்களே அந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்போ நான் அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி சிவன் மாதங்கி தாயார் உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. சிவன் அங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமான அந்த பெண்களும் அவரை வணங்குறாங்க. கௌரியோ சிவனை பார்த்து, உங்களை நாங்க இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்க தரிசனம் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. சக்தியும் சிவனும் நினைஞ்சு நீங்க செய்த செயல்களை ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிறாரு சிவனும். ஆனா அந்த பொண்ணு ஆச்சரியமா, நாங்க அப்படி எதுவுமே செய்யலையே பிரபு அப்படின்னதும், இதுதான் உங்க எண்ணங்களோட சிறப்பு, உங்க எண்ணங்கள்ல ஒரு தெளிவு இருக்கு, யாரும் இனங்களால உயர்வா கருதப்படுறது கிடையாது, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அவங்க எண்ணங்களாலதான் உயர்வா கருதப்படுறாங்க. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா பார்வதி உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்தி பார்வதி இங்கே கூட வச்சிருந்திருக்க முடியும். ஆனா நீங்க அதை செய்யல. பிரபஞ்சத்துக்கு எனக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. பார்வதிக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதுமே விபரீதமான விளைவுகள் ஏற்படுமாங்கிறத பத்தி கூட யோசிக்காம உடனே அவங்களுக்கு உதவி பண்ண போனீங்க. பக்தர்களோட தூய்மையான பக்தி கடவுளையே மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தக்கூடியது. நீங்க எல்லாருமே உங்க கைகள்ல இருக்கக்கூடிய மண்ணை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டவும், அவங்க ஆச்சரியமா சிவனை பார்க்கவும், எங்கிட்ட கொடு கௌரி அப்படின்னு சிவன் சொல்லவும் அவங்களுக்கு புரிஞ்சிருது. அவங்க மேல தூசியா படிஞ்சிருக்கலையே அந்த மண்ணை எல்லாம் அவங்க ஒன்னா திரட்டி அவர் கையில கொடுக்கறாங்க. சிவன் அவங்க கொடுத்த எல்லா மணியும் கைகளை எழுந்திக்கிறாரு. பலன் எதிர்பார்க்காம செய்யற செயலும் சேவை மனப்பான்மையும் தேவர்களோட குணங்கள். மூணு தடவை உங்களால தான் பார்வதி இந்த மண்ணில் காலை பதிச்சு மாதங்கி அப்படிங்கிற உருவத்துக்கு வந்தா. ஆனா இந்த முறை மாதங்கி உங்க வசம் நிரந்தரமாவே இருப்பா அப்படின்னு சொல்ல அந்த பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவனும் அவங்க கிட்ட இருந்து சேகரிச்சு மண்ணை கையில வச்சிருந்தார் இல்லையா, அதை தன்னோட நெத்தியில வச்சுட்டு மாதங்கி தாயார் உட்கார்ந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த இடத்துல இப்போ மாதங்கி தாயார் வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட இங்க பார்வதி இதை உணர்ந்து சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பார்வதி கிட்ட சிவன் மனசுக்குள்ளே பேசுறாரு, உன்னுடைய பக்தர்கள் கைலாயத்திலே உனக்காக காத்துட்டு இருக்காங்க கௌரி, நீ வந்தாதான் கைலாயம் முழுமை பெறும், உன்னோட கணவனும் உனக்காக காத்துட்டு இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கவும் பார்வதி சொல்றாங்க, நான் முதல் முறையா கைலாயம் வந்தப்போ என் கணவர் என் கூட இருந்தாரு, ஆனா இன்னைக்கு என் கணவர் கூட இன்னொரு பெண் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு, என்ன நீங்க மறுபடியும் திருமணம் செஞ்சு கைலாய நாயகியா கைலாயத்துக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நாங்க வர போறதில்ல அப்படின்னு திரும்பவும் உறுதியா சொல்லவும் சிவன் அதை கண்ணீரோட கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில திரும்ப மல்லனை காமிக்கிறாங்க. அவன் இனிமே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கான். ஓரமா உட்கார்ந்து இருக்கிற மணியும், நீங்க என்ன பேச அனுமதிச்சீங்கன்னா தாயார் எங்க வர வழிக்கிறது நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறீங்களா அப்படின்னதும் அவனு வேண்டா வெறுப்பா சொல்லு அப்படிங்கிறான். மணியும் ரொம்ப ஆர்வத்தோட வந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதே மாதிரி திரும்ப இந்த சக்கரத்தெல்லாம் உருவாக்கி வேலையை ஆரம்பிங்க, நான் யாகம் பண்ணிட்டு இருப்பேன், இதுல தாயார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, அப்படியும் அவங்க வரல அப்படின்னா நான் என்ன இழக்க துணிஞ்சிருவேன், தாயார் என்ன காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா அங்க வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கவும், இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போன மாதிரி மல்லனும் கண்டிப்பா அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் சிரிக்கிறான். இது எல்லாத்தையும் பார்வதி உணர்றாங்க. இதை உணர சிவனும் கோவப்படுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.